வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. ஆனால் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர், டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்ப் ஆகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர், டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மாதத்தின் ஆரம்பத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து நீச்சகதியில் சஞ்சாரம் செய்துவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வருவாங்க. ராசியில் கேதுவுடைய சேர்க்கை இருக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நவபஞ்சம யோகம் என்பது விபரீத யோக அமைப்புகளாக செயல்பட்டு வரும். சமீபகாலமாகவே சிம்மராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருந்துட்டு வரும். காரணம், வருட கிரகங்களுடைய நிலைகளும் சரி, மாத கிரகங்களுடைய நிலைகளும் சரி, ஒரு விஷயங்களில் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு இன்னொரு விஷயங்களும் கொஞ்சம் நெகட்டிவாக செயல்பட்டு இருக்குது. அதனால் சிம்மராசியோட நிலையை பொறுத்த வரைக்கும் முழுமையான நற்பலன்கள்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரம் முழுமையான கெடுப்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நல்லது நடந்தாலும் கை கெட்டியது வாய் கெட்டலன்னு சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கெட்டது நடந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு நிம்மதி பெருமூச்சு வகையில் அமைஞ்சு வருது. ஆக ஏதோ ஒரு விஷயங்கள் புதுவிதாக கண்ணுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது, அதை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது. பாதையிலே விட்டு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. திரும்பவும் இன்னொரு விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்க வேண்டியது. இப்படியே தான் சிம்மராசிக்காரங்களுடைய சமீப காலமாகவே போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கான கடமைகளை எப்படியோ ரிஸ்க் எடுத்தாவது எல்லா விஷயங்களுமே அவங்க செஞ்சுட்டு தான் வர்றாங்க. அதற்குண்டான ஆற்றலையும் முயற்சியுமே அதே கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு வரவும் செய்யுது. ஸோ இந்த மாத அமைப்பு, இந்த நவபஞ்சம யோகத்தில் இந்த கிரகங்களுடைய நிலைகள் செயல்பட்டு இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்களுக்கு வழக்கம் போல் அந்த விபரீத யோக அமைப்புகளில் தான் எல்லா விஷயங்களுமே செயல்பட்டு வரும். பட் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகங்களுக்குள்ளேயே சில யோகா அமைப்புகள் செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்களோ அந்த தேவையில்லாத அலைச்சல் தொந்தரவுகளோ இருக்காது. மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன சவால்களாக இருந்தாலும்
எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிற நிலைகளில் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். கொஞ்சம் கலை உணர்வோடு செயல்பட்டு வரவும் செய்வீங்க. ஓய்வு சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் தரக்கூடிய விஷயங்கள், காரியங்களில் ஈடுபட்டு வரும். பெருசாக ஆக்டிவாலாம் எதுவும் செய்ய முடியாது. சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் அமைதியை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஏதாவது எதிர்ப்புகளே சங்கடங்களே வந்தாலும் கூட முதல்ல சமாதானம், முடியல அப்படின்னா மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் தான் உங்களுக்கு மேலோகும். எப்படி பார்த்தாலும் சிம்மராசிக்காரங்க ஒரு சுமூகமான நிலைகளில் பெரும்பாலும் ஈடுபட்டு வருவாங்க. மாதத்தின் ஆரம்பத்தில் ராசி அதிபதி நீச்ச நிலையில் இருக்காங்க. இருந்தாலும் குருவனுடைய பார்வையில் இந்த நீச்சகதி இருக்கிறதுனால பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன முயற்சி தடைகள் வரலாம், இதெல்லாம் அவங்களுக்கு சகஜமாக இருக்கும் இந்நேரத்துக்கு. அதனால் அதெல்லாம் இந்த மாதம் வந்து பெருசாக அஃபெக்டெல்லாம் தெரியாது. பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும். வீண் விதண்டாவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா அஷ்டமச்சனியானது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தவிர ராசிநாதனும் நீச்சகதி அடையிறாங்க. அப்படிங்கும்பொழுது நம்ம ஒன்று சொல்ல மற்றவங்க ஒன்று புரிஞ்சுக்க அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி பேச்சுவார்த்தைகள் அமைதி நிறைந்திருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தால் வெற்றி வாய்ப்புகளுக்கு அறிகுறிகள் அதிகமாகவே இருக்குது. கடினமாக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே உங்களுக்கு தகுந்த பலன்களை பார்க்க முடியும். நீண்ட நாட்களாக செய்யணும் நினைத்து கொண்டிருந்த காரியங்களை இந்த மாதம் செய்து முடிக்க முயற்சிப்பீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள், விபரீத யோகா அமைப்புகளை செயல்படுது. சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து போகத்தான் செய்யும். குறிப்பாக இந்த நிலபுலன்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலப்புகள் வந்து போகத்தான் செய்யும். ஆனாலும் பெருசாக பயப்படுறதுக்கு எல்லாமே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தான். நாரதர் கழகம் நன்மையில் முடிங்கிற மாதிரி உங்களுக்கான விஷயங்களை கண்டிப்பாக அது கொடுத்துட்டு தான் போகும். பெரும்பாலும் இந்த சொத்து சுகங்களில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய முழுமையான தேவைகள் இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள், காரியங்கள், இந்த சொத்து சுகங்கள் இருந்து வந்த இழுபடியான விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். நார்மலாக எப்போ இந்த அஷ்டமச்சனி ஆரம்பித்ததோ இந்த பொருளாதார தேக்க நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்கள் தவிர்க்க முடியாததாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதம் அந்த நிலைகள் தான். பட் இந்த கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில பொருள் வரவுகளை இந்த மாதம் பார்க்கலாம். இந்த பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சற்றும் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு திருப்பு முனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு கை கொடுத்து வரும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க மற்றவங்க தேவையிருந்து செயல்பட்டு வருவீங்க. இதனாலேயே மற்றவங்க உங்ககிட்ட கொஞ்சம் மனுஷனியாக இருந்து வர செய்வாங்க. மற்றவங்களும் உங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்களுக்கு காரியமீட்ட செயல்பட்டு வருவாங்க. ஸோ வெளி விஷயங்கள், காரியங்கள், மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுத்து வரும். எதிர்ப்புகள் காட்டக்கூடியவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் விலகி போக ஆரம்பிப்பாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான நிலைகளில் இருக்குது. பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஆன்மீக பற்றுதல் மேலோங்கிக்கிட்டே இருக்கும். மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலைகளும் ஆன்மீக விஷயங்களை தான் அதிகமாக நம்ப வேண்டியதாக இருந்துட்டு வரும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லை. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பட் பிரயாணங்களில் கொஞ்சம் அவசரத்தை தவிர்த்து நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. பிரயாணங்கள் வகையில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வரலாம். பட் இருந்தாலும் பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் இல்லை. ஸோ கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கங்க. மற்றபடி பிரயாணங்கள் சாதகமான அமைப்புகளே உண்டு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்புகளை பார்க்கலாம். கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆவாங்க, அவசரப்படுவாங்க. இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. மற்றபடி காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளையும் ஒரு சுமூகமான தன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள்லாம் இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள் குடும்பத்துக்குள்ளே சில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை கொண்டு வரும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சகல நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். இருந்தாலும் அதிக அன்பு இருக்கிற இடங்களில் தான் அதிகாரம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த மாதம் பெற்றோருடைய நிலை முழுமையான அன்பை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் சாதகமாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்து வருவீங்க.
உடன்பிறப்புகள் வகையில் ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் ஒரு சுமூகமான நிலைகளை பார்க்கலாம். பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், மனக்குறைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி உறவுகளுக்கும் சரி தவிர்க்க முடியாததாகவே இருந்து வரும். ஒரு பக்கம் அஷ்டமச்சனை தொந்தரவு பண்ணுது, இன்னொரு பக்கம் ராசியில் ராகு கேதுக்களிலிருந்து இன்னொரு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நார்மலாகவே இந்த திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த அளவுக்கெல்லாம் இனிக்காது. ஏதோ ஒரு வகையில் நீங்களே தவிர்க்கணும்னு நினைத்தாலும் கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் காரணமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைகள் இந்த மாதம் பெருசாக உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் அனுசரித்து போய்க்கலாம். திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை கொடுத்துட்டு வரும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் வகையில் சுப விரயங்கள் சற்று அதிகமாகும். குழந்தைகளுக்கான தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் பெரிய அளவில் தொந்தரவு இல்லாமல் ஒரு அமைதியான சூழலில் இருந்து வருவாங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த மாதம் முழுமையாகவே பூர்த்தி அடையும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலைகளை பார்க்க முடியும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களுமே சாதகமாக தான் இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. வேலைகளில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். சிலருக்கு இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்படுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு அளவான நிலைகளில் தான் செயல்படுது. ஸோ தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் மாற்றங்களில் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை அந்த மாதிரி அனுசரித்து போய்க்கங்க. ஸோ ஒரு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும் போல இந்த மாதம் சாதகமான அமைப்புகளையே பார்த்து விரும்பி விபரீத யோக அமைப்புகளை சில நல்ல மாற்றங்களையும் யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.